நேற்றுக்கு லீவ் எடுத்ததுனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 பேத்துக்குமே மூஞ்சியில் ஒரு வழியாக ரெடி பண்ணி சாப்பாடு ஓட்டு கொடுத்ததுக்கு நானே சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. சாப்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இவங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து காலையில் எல்லாம் விளக்கி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் ட்ரையரில் போட்டு வச்சுருந்தேன். அதை எல்லாமே எடுத்து காய போட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் வந்த தண்ணி இன்னுமே நிற்கல. சரி செடிகளுக்கெல்லாம் போட்டு விடலான்ட்டு இருந்தேன். காஞ்சு போய் இருந்த ஜாதி மல்லியெல்லாம் நல்லாவே தளைஞ்சிருந்துச்சு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டது ஒரே இடத்துலயே நிற்கிது. ஃபுல்லாக புல் முளைச்சிருச்சு. சரின்ட்டு அந்த சின்ன கொத்து எடுத்து நானுமே கொத்தி விட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. கொத்தி விட்டு செடியிலேருந்து அப்படியே பப்பாளி மரத்துக்கு போய் அங்கேருந்து மல்லிகைப்பூ செடிக்கு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே கொத்தி விட்டேன். அதுவும் தண்ணியெல்லாம் போயிடுச்சு நல்லாவே. என் வாய்ஸு கேட்டு எல்லாரும் வந்து எங்கள் அக்கா வாய்ஸ்ன்னு அவகிட்ட கேட்குறீங்க. ஆனால் நான் தான் வீடியோ போடுறேன். இது என்னோட வாய்ஸு, சரண்யா வாய்ஸ் கிடையாது. எல்லாருமே அப்படி நினச்சிக்கிறீங்க, ரிலேட்டிவ்ஸு தெரிஞ்சவங்க எல்லாம். ஆனால் நான் தான் போடுறேன். கொஞ்ச நேரம் எடுத்து இந்த வேலையை செஞ்சதுக்கு கை எப்படி பழுத்துருச்சு. ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி வேலையெல்லாம்.